Every New Year is like a ship sailing into an unknown sea. ஒவ்வொரு புதிய வருடமும் அறியாத ஒரு கடலிலே கடந்து போகிற ஒரு கப்பலை போல் அது இருக்கிறது. A.W. Tozer used to say that. சகோதரர் A.W. டோசர் அப்படியே சொல்லுவார். We do not know what is going to happen. என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. We do not know where the hidden rocks are. எங்கு மறைவான பாறைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. We do not know when cyclones and storms will come. எப்பொழுது புயல்கள் காற்று அடிக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. But in the scriptures we have a chart. ஆனால் இந்த வேத வசனத்திலே நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறது. To tell us how we can go in the rough seas. இந்த கடினமான கடலிலே சுழல் காற்றின் மத்தியிலே எப்படி நாம் போக முடியும் என்று சொல்வதற்கு. How we can go through all the storms. எல்லா விதமான புயல்களை அதன் மத்தியிலே எப்படி போக முடியும் என்று சொல்வதற்கு. And not only that, we have our loving heavenly Father. அது மாத்திரமல்ல, நம்மை நேசிக்கிற ஒரு பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். And if you are born again, the Almighty God is on our side. Is on your side. நாம் அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் if you are born again. If you are born again. நீங்கள் உண்மையாய் மறுபடியும் பிறந்திருந்தால் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். You know, like a mother bear. எப்படி ஒரு தாய் கரடி how it will protect its cub. எப்படி தன்னுடைய குட்டியை பாதுகாக்கிறது. The same way. அதே போல as we heard during the time of praise and thanksgiving. ஆராதனை நேரத்தில் நாம் கேட்டது போல. You know, he protects us. அவர் நம்மை பாதுகாக்கிறார். As we read in John 10:28. யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். No one can snatch us away from his hands. அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் நம்மை பறிக்க முடியாது. Yes, no one is able to snatch them out of the Father's hand. ஒருவனும் என்னுடைய பிதாவினுடைய கரத்திலிருந்து உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. The Father has given all of us to Jesus. பிதாவானவர் நம்ம அனைவரையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். Yeah, he is our protector. அவர் நம்முடைய பாதுகாவலர். He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். It's only the fear that hinders or hampers a Christian. அந்த பயமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையாய் இருக்கிறது. But the love of God, ஆனால் தேவனுடைய அன்பு, that if you are gripped by that, if you understand the depth of his love, that will give us a boldness to face the rough seas and the storms and how to pass through the rocks. அந்த தேவனுடைய அன்பினால் நாம் பற்றி பிடிக்கப்படும் பொழுது, அந்த தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் அறியும் பொழுது, கடுமையான அந்த சுழல் காற்றிலே கடல் காற்றிலே நாம் எப்படி கடந்து போக முடியும் என்ற தைரியத்தை அது நமக்கு தரும். I was really blessed by what I some time back meditated in Hosea chapter 11. ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் சில நாட்களுக்கு முன்பாய் நான் தியானித்த காரியத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I shared it in Tambaram church. தாம்பரம் சபையில் அதை பகிர்ந்து கொண்டேன். I want to share it today also. இந்த நாளிலும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். See, you can see the love of God in Hosea. ஓசியாவிலே தேவனுடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. You know, we see very clearly in chapter 11. 11ஆம் அதிகாரத்தை மிக தெளிவாய் நாம் பார்க்கிறோம். You know, the Israelites, they always have the tendency to go astray. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே வழி விலகி போகக்கூடிய ஒரு மனமுடையவர்களாய் இருந்தார்கள். It looked like as if, you know, backsliding was the birthright. அவர்கள் பின்வாங்கி போவது என்பது அவர்களுடைய பிறப்புரிமை போல இருந்தது. That is how they often go astray from God. அப்படியாய் தேவனை விட்டு திரும்ப திரும்ப விலகி போனார்கள். You know, it says in verse 1. 1ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். When Israel was a youth, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது, I loved him. நான் அவனை நேசித்தேன். I loved him, says the Almighty God. தேவ சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் அவனை நேசித்தேன். But in verse 2 we read, 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the more they called them. அவர்கள்
it says that they means the prophets. The more the prophets called them when they went astray, அவர்கள் எவ்வளவாய் அந்த தீர்க்கதரிசிகள் அவர்களை அழைத்தார்களோ அவ்வளவாய் அவர்கள் வழிவிலகி the போனார்கள். more they went from them. அதிகமாய் அவர்கள் வழிவிலகி They போனார்கள். were not listening to the prophets. அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய செவி God கொடுக்கவில்லை. was sending them word after word through prophets. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் திரும்ப திரும்ப தன்னுடைய வார்த்தை அனுப்பினார். The more they called them to come back to the Lord, the more they went away from God. எவ்வளவாய் தேவனிடத்திலே திரும்ப வரும்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் தேவனை விட்டு விலகி போனார்கள். They were so much attracted by the idols. அவர்கள் இந்த விக்கிரகங்களாலே அதிகமாக They ஈர்க்கப்பட்டார்கள். were sacrificing to Baals, verse 2 in the middle. இரண்டாம் வசனத்தின் நடுவிலே பாகால்களுக்கு பலியிட்டார்கள். They were burning incense to idols. விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். This is what they have been doing. இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். But in verse 3 and 4, ஆனால் 3-4 வசனத்திலே it says in English, it starts with the word yet. ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையினாலே ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஆரம்பிக்கிறது 3ஆம் வசனம். Yet it is I who taught Ephraim to walk. ஆனாலும் நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழகினேன். In verse 7 we read, 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். says this is the burden that's in God's heart. இதுதான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரமாய் இருக்கிறது. My people are bent on turning from me. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Though the prophets call them to the one on high, no one exalts them. அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. The prophets were calling to come back to the Lord, தீர்க்கதரிசிகள் தேவனிடத்தில் திரும்ப வரும்படி அவர்களை அழைக்கிறார்கள். to the one on high. அந்த உன்னதமானவரிடத்தில் திரும்பும்படி. But no one exalts, no one listens. ஒருவனும் செவி கொடுப்பதில்லை, ஒருவனும் எழும்புகிறதில்லை. And to such people the Lord says, yet it is I who taught Ephraim to walk. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழகினேன். Yet it is I who took them in my arms. ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறேன், நானே அவர்களை கரத்திலே தூக்கி சுமந்தேன். They did not know I healed them. நான் அவர்களை சுகமாக்கினேன் என்பதை அறியாதிருந்தார்கள். I healed them. நானே அவர்களை சுகமாக்கினேன். When they were sick, I healed them. அவர்கள் சுகவீனமாய் இருக்கும் பொழுது நான் அவர்களை சுகப்படுத்தினேன். But they did not know that. ஆனால் அதை குறித்து அவர்கள் அறியாதிருந்தார்கள். They thought medicines have healed them. ஒருவேளை மருந்துகள் தங்களை சுகப்படுத்த நினைத்தார்கள். Verse 4. 4ஆம் வசனம். I led them with the cords of a man, with bonds of love. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். He was not leading them like a cattle which is pulling itself in the opposite direction. அவர் எப்படி அந்த தன்னை இழுத்து எதிர் திசையிலே போய் கொண்டிருக்கிற ஒரு மாட்டை போல அவர் இழுக்கவில்லை. He said, I led them with cords of love. அவர்களை அன்பின் கயிறுகளால் நான் இழுத்தேன். With cords of a man. ஒரு மனுஷரை கட்டி இழுக்கிறது போல. With bonds of love. அந்த அன்பின் கயிறுகளால். They were burdened. அவர்கள் பாரமாய் இருந்தார்கள். They were not able to carry their burden. அவர்களுடைய பாரங்களை அவர்களால் சுமக்க முடியவில்லை. I will go and lift their yoke. அவர்களுடைய நுகத்தை நான் தூக்கினேன். I lift their yoke from their jaws. அவர்களுடைய அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை நான் எடுத்து போடுகிறேன். And finally we read in the last part of verse 4, so beautiful. கடைசியிலே அந்த 4ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியிலே அழகான அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். It says, Almighty God, Almighty, powerful God. He says, I bent down and fed them. சர்வ வல்லமையுள்ள அந்த தேவன் சொல்லுகிறார், அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். Lord God, Father who created the entire universe, Lord God who created, Lord God who is holy, He says, I bent down and fed them. சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், நான் அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். In the hymn written by Frederick Faber எழுதின அந்த பாடலிலே one of
one stanza says like this. இப்படியாய் அதனுடைய ஒரு சில வரிகள் சொல்கிறது. In the hymn, my God, how wonderful thou art. என் தேவனே நீர் எவ்வளவு அற்புதமானவர். He portrays the loving father like this. இப்படியாய் அந்த அன்பான தகப்பனை அவர் காண்பிக்கிறார். Yet I may love thee too, O Lord. ஆண்டவரே ஆனாலும் உன்னை நான் உம்மை நேசித்தாலும் almighty as thou art, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். For thou hast stooped to ask of me the love of my poor heart. ஆண்டவரே என்னுடைய எளிமையான என்னுடைய இருதயத்தின் அன்பை கேட்பதற்கு நீர் என்மேல் குனிந்து என்னை நீர் பார்க்கிறீர். Almighty God, holy God, to an unholy person, he says, thou hast stooped to ask of me. இவ்வளவு சர்வ வல்லமுள்ள பரிசுத்தமான தேவன் அசுத்தமான என்னிடத்தில் குனிந்து என்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். God bent down and he had fed us all through the last year. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம் பட்சமாய் சாய்ந்து நம்மை அவர் போஷித்தார். Not only that, in chapter 14 verse 8, அது மாத்திரமல்ல 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே it says in the last part, in the middle of verse 8, அதனுடைய நடுப்பகுதியிலே the Lord says, it is I who answer and look after you. நானே அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்தேன். He was talking to people who went astray from him. வழி விலகி போன அந்த ஜனங்களை குறித்து அவர் சொல்கிறார். What was the response? அவர்கள் எப்படியா இதற்கு பதிலளித்தார்கள்? The Lord said in verse 7, my people were bent on turning from me. 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் தொடர்ந்து அவர்கள் என்னை விட்டு வழி விலகி போனார்கள். Lord's heart was so grieved. ஆண்டவருடைய இருதயம் அதிகமாய் துக்கமாய் இருந்தது. Says in verse 8, 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், yeah, righteous God should punish them. நீதியுள்ள தேவன் அவர்களை தண்டிக்க வேண்டும். The devil is there to destroy God's people. தேவனுடைய ஜனங்களை அழிக்கும்படியாய் சாத்தான் ஒரு பக்கம் இருக்கிறான். The Lord says, how can I give you up, O Ephraim? எப்ராயிமே உன்னை நான் எப்படி ஒப்புக்கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். How can I surrender you? நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி O ஒப்புக்கொடுப்பேன்? Israel, my people, how can I surrender you to the devil? இஸ்ரவேலே என் ஜனமே சாத்தானிடத்தில் உன்னை நான் எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? I destroyed Sodom, Gomorrah, the cities Admah and Zeboim. நான் அந்த சோதோம் கொமோரோ அத்மா ஜபோயினை நான் அழித்து போட்டேன். But how can I make you like Admah and Zeboim? ஆனால் அத்மா ஜபோயினை போல நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? I must punish you. நான் உன்னை தண்டிப்பேன். But my heart is turned over within me. என்னுடைய இருதயம் எனக்குள் குழம்புகிறது. All my compassions, they are kindled within me. என்னுடைய மனதுருக்கம் எல்லாம் தூண்டப்படுகிறது. The God who bent down, who humbled himself, Almighty Father who humbled himself to feed us, he says in verse 9, I will not execute my fierce anger, I will not destroy Ephraim again. I am God and not man, the Holy One in your midst, and I will not come in wrath. Verse 9, chapter 11. 11ஆம் வசனத்தின் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்வார், என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்க திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாய் இருக்கிறேன். And to such a God, what are we going to do, my dear brothers and sisters, in this new year? அப்படிப்பட்ட தேவனிடத்தில் இந்த புதிய வருடத்திலே நாம் என்ன பிரதிக்கிரியை அவருக்கு கொடுக்க போகிறோம்? You know, as we sang in the Tamil song, தமிழ் பாடலிலே நாம் பாடினது போல, for the love that you showed on me, என்மேல் பாராட்டின உமது அன்பு, what am I going to do? இதற்கீடாய் நான் என்ன செய்ய போகிறேன்? That love that stood and redeemed me from the wrath of hell, நரகாக்கினியிலிருந்து என்னை மீட்ட அந்த கிருபை, அந்த அன்பு, what am I going to do? அதற்கு பதிலாய் நான் என்ன செய்ய போகிறேன்? The songwriter says, I'll sing song. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் இப்படியாய் பாடுவேன். Are we going to just sing songs to the Lord? வெறும் பாடல்களை மாத்திரம் தேவனுக்கு நாம் பாட போகிறோமா? For this amazing Father who loved us, who humbled us, who humbled himself to feed us.
இவ்வளவாய் அற்புதமான ஒரு தகப்பன் நம்மை போஷிக்கும்படி குனிந்து நம் பக்கமாய் சாய்ந்து அவருக்கு. This is what I believe the Lord is giving to the church this year. இந்த வருடத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய சபைக்கு இதைத்தான் கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். This is what he wants us to do this year. இந்த வருடத்திலே நாம் இதைதான் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Romans chapter 12 verse 1 and 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Brothers and sisters, this is, I know right now in your minds, oh, this word we knew. இந்த வசனத்தை பார்த்தவுடன் சகோதர சகோதரிகளை யோசிக்கலாம், இந்த வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன் என்று. But let us examine ourselves. How many of us obeyed this word last year? நாம் நம்மை பரீட்சித்து பார்ப்போம். எவ்வளவு பேர் கடந்த வருடம் இந்த வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம், கீழ்ப்படிந்தோம். Just remove these two verses from your life, from the scriptures, from your life. இந்த வசனத்தின் இந்த 2 வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, if I remove it, this is how I feel. If I remove these 2 verses from my life, if I don't obey it, I will be a useless Christian. இந்த 2 வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கி என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பேன். Yeah, for the love that he has showed us. ஆண்டவர் நமக்கு காண்பித்த அவருடைய அன்புக்கு, in all the way he has humbled himself, எவ்வளவாய் அவர் குனிந்து தன்னை தாழ்த்தி இருக்கிறார். how he was slow to anger towards our sins. நம்முடைய பாவங்களுக்கு எவ்வளவு பொறுமையாய் அவர் இருந்திருக்கிறார். As a righteous God, he could have destroyed us for all the transgressions, for all the anger, for all the lust நம்முடைய வாழ்க்கையில் fulfilled last year. கடந்த வருடத்திலே நாம் நிறைவேற்றின எல்லா விதமான துன்மார்க்கமான காரியங்களுக்கு, இச்சைகளுக்கு, நம்முடைய எல்லா கோபத்திற்கும் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பினாலே நீதியுள்ள தேவன் நம்மை தண்டித்திருக்கலாம். But he didn't do that. ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. He had been so merciful. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார். In spite of all our transgressions, week after week, he bent down and fed us with his word. வாரம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிற துன்மார்க்கத்தின் மத்தியிலும் தொடர்ந்து தேவன் நம்மை போஷித்துக் கொண்டிருந்தார். And let this year be a turning point in our lives. இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாய் திருப்பக்கூடிய ஒரு வருடமாய் இருக்கட்டும். And Lord says through Paul, I urge you by the mercies of God to present your bodies a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship. பவுலின் மூலமாய் தேவன் இந்த காரியங்களை சொல்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். And do not be conformed to this world. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், but be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். So that you may prove what the will of God is, that which is good and acceptable and perfect this year. அது நிமித்தமாய் இந்த வருடத்திலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிய முடியும். The world is so evil. இந்த உலகம் அதிக தீமையாய் நிறைந்திருக்கிறது. It says, do not conform to the world. இந்த வசனம் சொல்கிறது, இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 3 chapters before that we read that our calling is that we should be conformed to the image of his son. 3 அதிகாரங்களுக்கு முன்பாய் நம்முடைய அழைப்பை பற்றி chapter 8 verse 29, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகும்படி ஒப்பா இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். God who bent down and fed us with everything that we needed the last year. கடந்த வருடத்திலே நமக்கு தேவையான அனைத்தையும் குனிந்து சாய்ந்து நமக்கு தந்த தேவன். Physical needs, material needs and the spiritual needs. நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள். Am I going to conform to the image of his son or going to conform to the world? நான் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப் போகிறேனா அல்லது இந்த உலகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் மாறப் போகிறேனா? The world, it is the world that crucified our Lord Jesus Christ. இந்த உலகம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. The world and its system stands against the Lord as its enemy. As his enemy. இந்த உலகமும் அதனுடைய எல்லா அந்த கோட்பாடுகளும் தேவனுடைய எதிரியாய் நின்று கொண்டிருக்கிறது. The friends we love, those are in the world. நாம் நேசிக்கிற நம்முடைய சிநேகிதர்கள் உலகத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள்.
young brothers and young sisters, வாலிப சகோதரனே வாலிப சகோதரியே, the friends that whom you love, those are in the world. நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய நண்பர்கள் உலகத்தில் I இருக்கிறார்கள். want to follow them, அவர்களை நீங்கள் பின்பற்ற follow விரும்புகிறீர்களா? their pattern. அவர்களுடைய நீங்கள் அந்த அவர்களுக்கு ஒப்பாய் இருக்க விரும்புகிறீர்களா? Make sure, please remember this, you stand against an enemy to the Lord. நீங்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு எதிரியாய் நிற்கிறீர்கள். Yeah, that's what the scripture says in James chapter 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே அதுதான் வேத வசனம் சொல்கிறது. I just want to read that. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். James chapter 4 verse 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். You adulteresses. விபச்சாரிகளே. Strong word. மிக கடுமையான வார்த்தைகள். That is how the Lord Holy Spirit sees the world. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை பார்க்கிறார். How it is against the Almighty Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எவ்வளவு விரோதமாய் இருக்கிறது. How it is an enemy to Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எதிரியாய் இருக்கிறது. Because that is what the world who crucified our Lord. அந்த உலகம்தான் நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் அறைந்தது. The system, the worldly system which your friends are following, the burden your friends are following, they are against the Lord Jesus Christ. They are enemy to Lord Jesus Christ. இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமாய் அதனுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிற உங்களுடைய நண்பர்கள் தான் தேவனுக்கு விரோதிகளாய் இருக்கிறார்கள். He says very clearly, do you not know the friendship with the world is a hostility to a God? இங்க மிக தெளிவா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? I pray that it will be written in your hearts, all of our hearts this year, the first day of this year. இந்த வருடத்தின் முதலாம் நாளிலே இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எழுதப்படுவதாக. Whoever wishes to be the friend of the world makes himself an enemy of God. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். Renew your mind. உங்களுடைய மனம் புதிதாகட்டும். Not conform to the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். But transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். By offering your body as a living sacrifice. உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். Every day. ஒவ்வொரு நாளும். Lord said you have to take up the cross every day. ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிலுவை எடுக்க வேண்டும் என்று. We go into the world every day. ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்திற்குள் போகிறோம். And tempted left, right and center. நாம் முற்றிலுமாய் எல்லா திசைகளிலிருந்து சோதிக்கப்படுகிறோம். We are tempted in our thoughts, we are tempted with our eyes, tempted with our tongue. நம்முடைய சிந்தையிலே சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய கண்களாலே சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய நாவினாலே சோதிக்கப்படுகிறோம். We cannot control ourselves. நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியாது. We have to give ourselves to somebody. நாம் யாருக்காவது நம்மை ஒப்புக்கொடுத்தே ஆக வேண்டும். As a living sacrifice. ஜீவ பலியாக. To the God who bent down and fed me the last year, I have to give my heart, my whole body as a living sacrifice to Him. கடந்த வருடம் முழுவதும் நம் பக்கமாய் சாய்ந்து நம்மை போஷித்த அந்த தேவனுக்கு என்னுடைய முழு சரீரத்தை இருதயத்தை ஜீவ பலியாய் நான் ஒப்புக்கொடுக்க வேண்டும். I challenge you, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன். Do this, simply do this year. இந்த காரியத்தை மாத்திரம் இந்த வருடம் செய்யுங்கள். When you get up in the morning, காலையிலே நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது, every day of your life, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், when you get up in the morning, நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது, Lord, I give my body as a living sacrifice to you. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். My thoughts, Lord, I want that to be pure. ஆண்டவரே, என்னுடைய சிந்தை அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். That is a sanctuary where the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் இது இருக்கிறது. I want to keep that pure. ஆண்டவரே, அதை நான் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். Please, I lay down the altar. ஆண்டவரே, என்னை நான் பலிபீடத்திலே வைக்கிறேன். I lay my eyes on the altar. என்னுடைய கண்களை பலிபீடத்தில் வைக்கிறேன். I lay my ears on the altar. என்னுடைய காதுகளை பலிபீடத்திலே வைக்கிறேன். I don't want to, as the psalmist says in even in the old covenant, psalmist said something like this. பழைய உடன்படிக்கையிலும் கூட சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார். In Psalm 101, சங்கீதம் 101 verse 3. மூன்றாம் வசனம். Psalm 101 verse 3. சங்கீதம் 101 மூன்றாம் வசனம். I believe he obeyed
Romans 12:1. நான் நம்புகிறேன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். He said, I will set no worthless thing before my eyes. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். No worthless things in front of my eyes. பிரயோஜனமில்லாத காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். Lord, but I cannot do it, Lord. ஆண்டவரே, ஆனால் அது என்னால் செய்ய முடியாது. I laid on the altar. என்னை நான் பலிபீடத்திலே வைக்கிறேன். I don't want to grieve you by looking into any filthy thing, Lord, this year. ஆண்டவரே, இந்த வருடம் அசுத்தமான ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நான் உம்மை துக்கப்படுத்த விரும்பவில்லை. How much we hurt others by our tongue. எவ்வளவாய் மற்றவர்களை நம்முடைய நாவினாலே காயப்படுத்துகிறோம். We think our tongues are our own. நாம் நினைக்கிறோம் நம்முடைய நாவு நம்முடைய உரிமையின்படி நாம் அதை சொல்ல முடியும். Only proud people thinks like that. மேட்டிமையானவர்களே அப்படி சிந்திக்க கூடியவர்கள். That's what the psalmist says in chapter 12, Psalm சங்கீதம் chapter 12. சங்கீதம் 12 சங்கீதக்காரன் இப்படித்தான் சொல்கிறார். David says, தாவீது சொல்கிறார், there are people who have said in verse 4, with our tongue we will prevail. சில ஜனங்கள் எங்கள் நாவுகளாலே மேற்கொள்வோம். Our lips are our own. எங்கள் உதடுகள் எங்களுடையது. Who is Lord over us? யார் எங்களுக்கு ஆண்டவன்? This is the world. அதுதான் உலகம். This is the people of the world. இதுதான் இந்த உலகத்தின் ஜனங்கள். We cannot do it like that. அப்படி நாம் செய்ய முடியாது. I can't say I will prevail with my tongue. என்னுடைய நாவினாலே நான் மேற்கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. With an argument with my partner. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் வரும்போது, with my wife or with your husbands, கணவனோடு மனைவியோடு, you can't say with my tongue I will prevail. நான் சொல்ல முடியாது என் நாவினாலே நான் மேற்கொள்வேன். My lips are my own. என்னுடைய உதடுகள் என்னுடையது. There is no Lord over us. எனக்கு யாரும் ஆண்டவன் இல்லை. Maybe the last year we might have lived like that. கடந்த வருடம் ஒருவேளை அப்படி நாம் வாழ்ந்திருக்கலாம். But this year he wants us to lay our tongue on the altar. ஆனால் இந்த வருடம் நம்முடைய நாவை பலிபீடத்திலே வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Our hands, நம்முடைய கரங்கள், our feet, நம்முடைய கால்கள், our heart, நம்முடைய இருதயம், every compartment in my heart, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அறைகளும், let that be our cry this year, my dear brothers and sisters. Hallowed be thy name. அதுவே நம்முடைய இருதயத்தின் கதறுதலாய் இருக்கட்டும். சகோதர சகோதரிகளே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be thy name and thy kingdom come. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Be the king of my heart. என்னுடைய இருதயத்தின் ராஜாவாய் நீர் இரும். I don't want to replace you, Lord, on the thrones by myself sitting there, but I want you to give the throne to you. ஆண்டவரே, சிங்காசனத்திலே உமக்கு பதிலாய் நான் உட்கார விரும்பவில்லை, நீரே அந்த சிங்காசனத்தில் உட்காரும். I challenge you, my dear brothers and sisters, do that. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன், அதை செய்யுங்கள். Every day, ஒவ்வொரு நாளும். do it for the 11 months. 11 மாதங்களும் செய்யுங்கள். And in 2025 December, you just turn back and see how much progress you have made. நீங்கள் டிசம்பர் 2025 திரும்பி பாருங்கள், எவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள். Maybe you might have failed many times. அநேக முறை நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். Don't just get discouraged. ஆனால் சோர்ந்து போய்விட வேண்டாம். Maybe in the morning you offered your body as a living sacrifice. காலையிலே உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீர்கள். But you failed in the day somewhere. அந்த நாளிலே ஏதோ ஒரு இடத்திலே தவறிவிட்டீர்கள். Turn back to the Lord. திரும்ப தேவனிடத்தில் திரும்புங்கள். Lord, if you leave to myself, I can only sin, Lord. ஆண்டவரே, என்னுடைய வழியிலே நீர் விட்டுவிட்டால் நான் பாவம் மாத்திரம் தான் செய்ய முடியும். I lay myself on the altar. ஆண்டவரே, என்னை பலிபீடத்திலே நான் வைக்கிறேன். Give me your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். Give me the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாரும். Let that be our prayer every day this year. இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் அதுவே நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். Maybe again you may fail. ஒருவேளை திரும்ப நீங்கள் தோல்வி அடையலாம். Come back to the Lord. திரும்ப தேவனிடத்தில் வாருங்கள். Lord, I failed yesterday. ஆண்டவரே, நேற்று நான் வீழ்ச்சி அடைந்து விட்டேன். Today I need double portion of the anointing. இந்த நாளிலே உம்முடைய ஆவியின் இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேண்டும். Give me more power. அதிகமான வல்லமை தாரும். Do you think the Lord will not give you that power? ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமை தர மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? John 3:34 says that he gives his power without measure. யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, he gives his spirit without measure. அவருடைய ஆவியை அளவில்லாமல் அவர் பொழிகிறார். Even if you fail the next day, அடுத்த நாள் நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும், keep on coming to him. தொடர்ந்து அவரிடத்திலே வாருங்கள். Lord, I again failed. ஆண்டவரே, நான் திரும்ப தோற்று விட்டேன். I again grieved you. ஆண்டவரே, திரும்ப நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன். Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Fill me more of your spirit today. I don't want to grieve your spirit today. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆவியினால் என்னை அதிகமாக நிரப்பும். உம்முடைய ஆவியானவரை துக்கப்படுத்த விரும்பவில்லை. Cry, let that be your cry every day. இந்த வருடம் முழுவதும் அதுவே உங்களுடைய இருதயத்தின் கதறுதலாய் இருக்கட்டும் அனுதினமும். I want to tell before the Lord that has been my cry for the last 20 years. நான் தேவனுக்கு முன்பாய் சொல்லுகிறேன், கடந்த 20 வருடம் அதுதான் என்னுடைய இருதயத்தின் கதறுதலாய் இருக்கிறது. Ever since I came back from my backslidden stage,
That is the one prayer that I prayed all these years. என்னுடைய பின்மாற்ற நிலையிலிருந்து நான் திரும்பி வந்த அந்த நாளிலிருந்து இந்த வருடங்கள் எல்லாமே இதுவே என்னுடைய ஜெபமா இருந்திருக்கிறது. I know how much the Holy Spirit of God has helped me. எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். You know how he will help you? எப்படி உதவி செய்வார் தெரியுமா? You know how he helped me? எப்படி எனக்கு உதவி செய்தார் தெரியுமா? I failed miserably in my initial days. ஆரம்ப நாட்களில் நான் மிக படுதோல்வி அடைந்தேன். But slowly, as I keep on yielding myself to the Lord, மெதுவாய் என்னை நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, during the time of temptation, சோதனை நேரத்திலே I heard a voice. எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. Don't speak. பேசாதே. Don't look that direction. அந்த திசையிலே பார்க்காதே. I started hearing that voice. அந்த சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். Sometimes I will before that I will spontaneously respond. அதற்கு முன்பாகவே திடீர் நான் தன்னந்தானாகவே அதை செய்து விடுவேன். But the more I sought the Lord, he helped me by telling me, don't do that, don't speak that, please wait. நான் அதிகமாக அவரை தேட இதை பேசாதே, இதை செய்யாதே, காத்திரு. Yeah, when we hear that, we respond to him. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது அதற்கு பதிலளியுங்கள். It's not one day that you will reach heights. ஒரே நாளிலே ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. As you keep on doing that, அதை தொடர்ந்து செய்யும் பொழுது, keep on giving our body as a living sacrifice, தொடர்ந்து நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, keep on asking the Lord for the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியான நிறைவுக்காய் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, the fullness of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காய் he will strengthen us. அவர் நம்மை பலப்படுத்துவார். He will make us more holy. அவர் நம்மை அதிக பரிசுத்தமாக்குவார். He'll help us to grow in perfection. நாம் பூரணத்திலே வளர்ந்து வரும்படி உதவி செய்வார். In our family there will be a change. நம்முடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். In your personal life there will be a change. Family will be a change. We can be a blessing to the church. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண முடியும். நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். Forget the last year. கடந்த வருடத்தை மன்னித்து விடுங்க. All the failures. எல்லா தோல்விகளும். But let us start afresh this new year. இந்த புதிய ஆண்டிலே புதிதாய் நாம் தொடங்குவோம். First of all, realize that love of God. முதலாவது தேவனுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். How he humbled himself to bending down and feeding us. எவ்வளவாய் தன்னை தாழ்த்து குனிந்து நம்மை போஷித்தார். Holy God humbling for me. இவ்வளவு பரிசுத்தமான தேவன் எனக்காய் என் பக்கம் குனிய வேண்டிய அவசியம் என்ன? I loved you. ஆண்டவரே, ஆண்டவர் என்னை பார்த்து நான் உன்னை நேசித்தேன். I don't want to punish you. நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை. I want to be compassionate, patient towards you. நான் உன்னிடத்திலே இரக்கமாயும் பொறுமையாயும் இருக்க விரும்புகிறேன். That is why we are all alive today. அதனால் தான் இந்த நாளிலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். To this God we will yield our body, we will offer our body as a sacrifice. இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவபலியாய் ஒப்புக் கொடுப்போம். And each one of us can give such a pure offering to the Lord. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு இந்த சுத்த பலியை நாம் கொடுக்க முடியும். Each family here in our church can offer a pure offering to the Lord. அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நாம் தேவனுக்கு ஒரு சுத்த காணிக்கை கொடுக்க முடியும். When we come as a church, we will offer a pure offering to the Lord and it will be acceptable to him. நாம் சபையாய் கூடி வரும்போது தேவனுக்கு ஒரு சுத்தமான காணிக்கை நாம் கொடுக்க முடியும். அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். May the Lord help us in this new year. இந்த புது வருடத்திலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Let us yield our body as a living sacrifice because of his love. அவருடைய அன்பின் நிமித்தமாய் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென்.